தென்கொரியாவில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறிய வானூர்தி 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மினி டைட்டில் பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கை நிகம்போத் காட்டில் நடத்தி பாஜக அரசு அவரை அவமதித்து விட்டதாக ராகுல் காந்தி சாடல். மகரவிளக்கு பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மீண்டும் திறப்பு. நாளை மறுநாள் முதல் பூசைகள் தொடங்கும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மருந்து கழிவுகளை கொட்டிய நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகள் தடை விதித்து கருப்பு பட்டியலில் வைத்தது கேரள நலவாழ்வுத்துறை. மேட்டூர் அருகே உள்ள காரைக்காடு தணிக்கைச் சாவடியில் வடமாநிலத்தவர்களை தாக்கியதாக 3 காவலர்கள் இடைநீக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை PSLV-C-60A ஊர்தி விண்ணில் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் சதுரங்க தொடரில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி வாகையர் பட்டம் வென்று அசத்தல். 5 நாள் போட்டி வரலாற்றில் குறைந்த பந்துகளில் 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய 4வது வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா.